அதான் தியானத்துல நம்ம எத்தனையோ வடிவத்தை பத்தி சொல்லியிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். சென்ற காலங்கள் போல இல்லாம இந்த காலத்துல ஒரு ஒரு பெரிய ஒரு சேஞ்சை நிச்சயமா அது எல்லாரும் பார்ப்பாங்க அப்படிங்கிறது தான் இதோட நம்மளோட சொல்றோம். சென்ற காலங்கள் அப்படின்னா எந்த காலங்கள் எப்படின்னு கூட நீங்க கேட்கலாம். ஒருத்தருக்கு ஒரு அனுபவம் பெற வரைக்கும் ஒரு பழைய காலத்துல இருப்பாரு. ஒரு அனுபவம் பெறும்போது புது காலத்துல மாறுவார் அப்படிங்கிறது தான் அதோடைய நிதர்சனமான செயல். அப்ப நம்மளுடைய கடந்து வந்த சென்ற காலங்கள் அதெல்லாம் நம்ம ஒரு அனுபவம் பெறும்போது ஒரு காலமாக ஒரு யுகம் மாற்ற மாதிரி ஒரு கால மாற்றமா ஒருத்தருடைய அனுபவம் மாறுது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அதனால சென்ற காலங்கள்ல நம்ம இருந்து பணி செஞ்சது மாதிரி இல்லாம இந்த காலங்கள்ல ரொம்ப வேற ஒரு வடிவத்துல பணி செய்யறதுக்கான வாய்ப்புகள் அது உருவாகி இருக்கு. அது நம்ம செய்யணும். இதை அடிப்படையா எப்படி சொல்வது அப்படின்னா, தியானத்தை பத்தி, பக்தியை பத்தி, பல வடிவத்துல பத்தி, பிரபஞ்சத்தை பத்தி, அலைவரிசையை பற்றி எல்லாத்தையும் பத்தி பேசியிருக்கிறோம். அப்ப மேக்சிமம் ஒருத்தருடைய ஓன் அனுபவத்துல அவரு என்ன மாதிரி ஒரு வடிவத்துக்குள்ள அவருடைய அந்த ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி, அது என்ன மாதிரி ஒரு பயணம், என்ன மாதிரி ஒரு சுழற்சியா இருக்க போகுது அப்படிங்கிறது இந்த காலத்துல கொஞ்சம் அது பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்புகளை அது உருவாக்கி கொடுக்கும். அதுக்கான ஒரு பயணமாகத்தான் நம்மளுடைய பயணம் இருக்கும் அப்படின்னு நாம கருதுறோம். அப்ப இது ரொம்ப ஒரு ஒரு எல்லா தருணங்கள்லையும் ஒரு முக்கியமான தருணங்களா இருந்தாலும் இது வழக்கத்தை தாண்டி ஒரு முக்கியமான ஒரு செயல் அப்படிதான் நம்ம கருதுறோம். மக்கள் நம்மளை எப்படி அணுகுறாங்க, நம்மளை எப்படி அணுக போறாங்க அப்படிங்கறத தாண்டி நாம எப்படி அணுக போறோம் அவங்கள அப்படிங்கறதான் நான் பார்க்கிறேன். அவங்க அணுகிறது வேற விதமா தான் அணுகுவாங்க. நாம அணுகிற விதம் வேற விதமா, நாம நமக்கிட்ட இருந்து இருக்கிற விதமா தான் நம்மளை அணுக போறோம். அது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை தான் அவங்க பார்க்க போறாங்க. இன்ன வரைக்கும் அவங்க பார்த்திருக்கிற சாமியார்கள், இன்ன வரைக்கும் பார்த்திருக்கிற குருமார்களை தாண்டி நம்மகிட்ட இருந்து இருக்கிற அந்த அந்த அணுகுமுறை வேற வடிவத்துக்குள்ளதான் அவங்க பார்க்க போறாங்க. ஏன்னா என்ன வரைக்கும் மக்களுக்குள்ள என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய புரிதல், இறைவனோ இறை சக்தியோ தியானமோ இல்ல வாழ்க்கையை பற்றியோ இல்ல எந்த வடிவத்துக்குள்ளேயும் அவங்களுக்கான போதுமான அந்த ஒரு கிளாரிட்டியோ ஒரு புரிதலோ கம்மியா தான் இருக்கு. அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற புரிதல் வேறையா இருக்கு. ஆனா அது ஒரு ரியலிஸ்டிக்கா இருக்கிற புரிதல் வேற. அது அவங்களால அது எப்படி அவங்க எதிர்கொள்றது, எப்படி பார்க்கறதுன்னு தெரியல. அது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அது அது அதை கடத்தப்படணுங்கிறது தான் எப்பயுமே ஒருத்தருக்குள்ள இருக்கிற செயல்ங்கிறது. ஒரு கலைங்கிறது ஒரு 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 உன்னதமான செயல். அது ஒரு தட்டிலிருந்து ஒரு ஃபார்ம் ஆகி அந்த கலை ஒரு தேசத்துல, ஒரு நகரத்துல, ஒரு கிராமங்கள்ல பரவப்படும். அப்ப அந்த கலை பரவப்படுற கலை நுட்பமா அதை யார் பயன்படுத்துறாங்களோ அது அவங்களும் அந்த கலையா இருப்பாங்க அப்படின்னு பொருள். கலை இங்க பரவப்பட்டிருக்கு. தியானம்ங்கிற கலையும், இறைவன்கிற கலையும், இப்ப பக்திங்கிற கலையும் எல்லாமே பரவப்பட்டிருக்கு. ஆனா அதை நுட்பமா மக்கள் எப்படி பயன்படுத்தினாங்களா அப்படிங்கறதுல ஒரு கேள்விக்குறி இருக்கு. அப்ப இங்க பரவப்படுற ஒவ்வொரு செயலுக்குள்ளேயும் ஒவ்வொரு மனிதனும் அதை எப்படி கையாளுறாங்கிறதுல ரொம்ப குழப்பமும் ரொம்ப பிரச்சனையும் இருக்கு அப்படிங்கறதான் நம்ம பார்க்கணும். அப்ப ஒருத்தருக்கு தனிப்பட்ட முறையில ஒரு டிராவல்ல, ஒரு பயணத்துல ஒரு தியானம் இயல்பா கிடைக்குது. அவர் தியானம் கிடைத்து அவர் என்ன அங்க கத்துக்கிட்டாரு, என்ன பண்ணாரு அப்படின்னா, எந்த தியானம் கிடைச்சிச்சோ, எந்த கலை கிடைச்சிச்சோ அந்த கலையாவே அவர் மாறுறாரு. அதுதான் வேணும். அப்ப அந்த கலையா மாறும்போதுதான் அவருக்குள்ள இருந்து அவர் எதையும் வெளிப்படுத்த வேண்டாம், அதுவே வெளிப்படுத்தும். அப்ப அவர் அவரை பார்த்தாவே அதுக்குள்ள இருந்து ஒரு நல்ல தன்மைகளும், நல்ல செயல்களும், நல்ல சூழல்களும் அது உருவாகும், அது கிடைக்குங்கிறது அதுதான் செயல். இப்ப ஒரு ஒரு குரு கிட்ட மல்டி பர்சனாலிட்டி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம், அது இயல்பா இயற்கையா அந்த கலையா மாறினா அவரால் அது தன்மையா அந்த செயலை பிரசன்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அதோடைய வடிவம். அப்ப ஒரு நல்ல கல்வியை கற்றுக்கிட்டு நல்ல திறமையா டேலண்டோட நம்ம ஒரு வேலை செய்யறோம். ஆனா ஒரு குருங்கிறதுக்கு ஒரு கலைங்கிறது, கலை உள்ளுக்குள்ள அதுவா மாறிடுச்சுன்னா அது வேலை கிடையாது. அது மாதிரி ஒரு திறமையா செய்யறது அப்படிங்கிறதுலாம் அது இல்லை. அது ஒரு இயல்பாகவே அதோட தன்னுடைய பணியை வேற வேறு வடிவத்துக்குள்ள செய்யும் போது வியர்ப்பை ஏற்படுத்தும். ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு வியர்ப்பை ஏற்படுத்தும். இந்த தொடங்கப்பட்ட காலகட்டத்திலேருந்து இந்த இயற்கை சம்பந்தமா எத்தனையோ வியர்ப்புகளை எத்தனையோ மனிதர்களுக்கு ஏற்பட்டாலும்
மனிதன் அதை பத்தி திங்க் பண்ணாம அவனுக்கான சாத்தியக்கூறுகள் பண்றதை மட்டும்தான் அவன் வந்து யோசிக்கிறான். அவனுடைய சாத்தியம் வந்து ரொம்ப தூரம்லாம் கிடையாது, புரியுதுங்களா? அவன் ஒரு சின்ன தூண்டில் எடுத்துட்டு போய் ஒரு மீனை பிடிச்சி அதை சுடலாமா, அதிகமா கிடைச்சா அதை விற்கலாமா. அப்ப வெவ்வேறு விதமா தான் அவனுடைய தாட் ப்ராசஸ் வந்து வேற ஒரு ஏரியாக்குள்ள இருக்கு. அப்ப இவனுக்குள்ள ஒரு கலை வந்து அவன் இப்படி இருக்கிற ஒருத்தன் எப்படி ஒரு கலையை பார்ப்பான் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அப்ப அவன் கலையை எப்படி பார்க்கறான் அப்படின்னா, அந்த கலையிலேருந்து நான் ஏதாவது பெறலாமா அப்படிங்கறதான் பார்க்கறான். அந்த கலையை உணரணும், அந்த கலையோட கலக்கணும், அந்த கலையாகவே மாறணுங்கிற தாட் வந்து ஒரு மனிதன்ட்டையும் கிடையாது, புரியுதுங்களா? அதுதான் கல்வியை கற்றுக்கொள்ளதான் போறான். கல்வியாக வாழ்றதுக்கு எவனுமே போறது இல்லை பள்ளிக்கூடத்துக்கு. கல்வியை கற்றுக்கொள்றதுக்கு தான் போறான். கல்வியை கற்றுக்கொள்றது போகக்கூடாது, கல்வியாவே மாறணும். அதுக்கு பேரு தான் கல்வி தந்தை அப்படின்னு பேரு. அப்ப தியானத்தையோ சாமியாரையோ ஒருத்தர் என்ன பண்றான்னா வலுக்கட்டாயமா கடத்திட்டு வர்றதுக்கு போற மாதிரி போறான். அப்ப என்ன ஒரே ஒரு விஷயம்னா, நான் பல நகரங்கள்ல போறேன், பல இடங்கள்ல போறேன், பல மக்கள் இந்த யாராவது நம்ம வீட்டுல இறந்து போயிட்டா இப்பதான் வந்து இந்த அலௌன்ஸ் பண்றது, இந்த செல்லுல மெசேஜ் அனுப்புறது இதெல்லாம் இருக்கு. அப்ப எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆள் அனுப்புவாங்க. ஆள் அனுப்பி அட்ரஸ் எல்லாம் கொடுத்து ஒரு 4-5 ஆளை பிரிச்சு இந்த ஊர்ல போய் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு வாங்கடாம்பாங்க. அப்ப வருவாங்க. அவங்க வந்து என்னன்னா அவங்களுக்கு நிறைய காசு பணம் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. சந்தோஷமா போய் எங்கேயாவது சாப்பிட்டுவிட்டு சாராயத்தை தகிறத குடிச்சுவிட்டு போய் சாவ சொல்றதுக்கு போகும்போது அங்க சில இடங்கள்ல பார்த்து அவங்களுக்கு காசு வேணும்னா ரொம்ப நெருங்கிய சொந்தம்னா அழுதுகிட்டே சொல்லுவாங்க, ஐயோ நல்லாதான் இருந்துச்சு, உட்கார்ந்து இருந்துச்சு, பொத்துன்னு விழுந்து செத்து போச்சு அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஃபீல் பண்ணி அழுது போய் வந்து சரி உடனே கிளம்புறேன்னு சொல்லி அப்புறம் இவனுக்கு ஏதாவது செலவுக்கு கொடுத்துட்டு வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்ப ஒரு குருவை பார்க்க வரும்போதும் இவன் என்ன பண்றான்னா அந்த ஒட்டுமொத்தமான கண்ணீரோட, அந்த பிரச்சனையோட, அந்த சூழலோட அப்படியே வர்றதுங்கிறது மிக சரிதான். அவனுடைய வலி, அவனுடைய வேதனை சரிதான். அத அப்படியே அணுக முடியாது. அப்படி அணுகிறதுனால என்ன அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது அப்படிதான் அணுகணும். நமக்கு தெரிஞ்சது அப்படிதான் அணுகும். நானும் அப்படிதான் அணுகினேன். ஆனா அவர் அப்படி அணுகல. நான் அப்படி அணுகும் போது அவர் என்ன பண்ணிட்டாருன்னா விலகி நின்றுகிட்டாரு. அப்ப எப்படி எனக்கு அந்த ஹேண்டில் பண்ணாருன்னா என்னை வந்து ஆஸ்வாசப்படுத்தினாரு. அந்த ஆஸ்வாசம் உடனே படுத்தல. ஒருத்தரை போய் சந்திக்கிறேன், ஒரு துக்கம் தொண்டை அடைக்குது, அடுத்து வாழ்வா சாவான் இருக்கிறோம், அவர் கேர் பண்ணவே இல்லை. நெக்ஸ்ட் 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 இன்னும் தொண்டையை அடைச்சிக்கிட்டே இருக்கு. செத்து போனாலும் பரவாயில்ல, பார்க்க மாட்டாரு மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. அப்ப ஒரு வடிவத்துக்குள்ள அங்க என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு 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 வாழ்வா சாவான்னு நினைச்சோம்ல, அதெல்லாம் தாண்டி போய் இப்ப அங்க என்ன ஒரு டார்கெட் ஆயிடுச்சுன்னா இவரை போய் பார்ப்போம், எப்படிதான் நம்ம சாவோம்னு முடிவாகி போச்சு. இவரை பார்த்துட்டாச்சு சாவோம்ப்பா அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிடுச்சு. அப்ப அந்த சோகம் மறைஞ்சு அந்த ப்ராப்ளம் போய் இப்ப இவரை பார்த்துட்டாச்சும் ஒருத்தனை பார்த்து அந்த மாதிரி ஒரு சூழல்ல ஒரு இறை அலைவரிசையில் இருக்கிறவங்கள இருந்து கொஞ்ச நாள் இப்படி பார்த்துட்டு சரி உன்னை பார்த்துட்டேன், நீயும் சரி செய்ய முடியலன்னா பரவாயில்ல, நான் செத்து போறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தா கூட சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் எனக்கெல்லாம் உருவாடுச்சு. அந்த அந்த செயலை வந்து ஒரு கலையா இருக்கிறவர் மாத்துறாரு. அப்ப ஒரு மனிதர்கள் என்னன்னா அப்படியே ரா மெட்டீரியலா அப்படியே வந்து ஒரு குரு கிட்ட வந்து அப்படியே அள்ளி வீசி இல்லை ஏதாவது ஒண்ணு இறக்கி வச்சு அந்த ஆன் ஸ்பாட்ல ஏதாவது ஒரு சொல்யூஷனை உருவாக்கணும், ஒரு சொல்யூஷனை பெறணும்னு நினைக்கிறாங்க. உலகத்துல ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிற தாய் உடனே அந்த குழந்தைய தூக்கி கொண்டு தோல்ல தூக்கிட்டு போக முடியாது. அந்த குழந்தைய பார்த்து ஹேண்டில் பண்ணணும். அதே மாதிரிதான் ஒரு குரு, ஒரு அலைவரிசை, ஒரு கடவுள், நாம சோகம், கண்ணீர் எல்லாமே ஒரு விதமா தான் ஹேண்டில் பண்ணணும். ஒரு விதமா ஹேண்டில் பண்ணாம இத வந்து எப்படியோ இன்னைக்கு முடிவுக்கு கொண்டு வந்துரும் அப்படிங்கறத நம்ம நினைக்க கூடாது. ஒரு சோகங்கிறது எதனால உருவாக்கப்படுது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கணும். அப்ப அதை உடனே முடிவுக்கு கொண்டு வர முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த முடிவுக்கு கொண்டு வர முடியும். ஒரு வெற்றியும் கொஞ்சம் கொஞ்சமா தான் முடிவுக்கு வரும். ஒரு தோல்வியும் கொஞ்சம் கொஞ்சமா தான் முடிவுக்கு வரும். அப்ப ஒரு தோன்றி மறைகிற மாதிரி தான் அந்த வேலை இருக்கும். அப்ப ஒரு செயலை கொஞ்சம் கொஞ்சமா கடக்கிறத எந்த மனிதனுக்கும் கற்றுக்க மாட்டேங்கிறான். ஆனா எப்படி கத்துக்கிறான், எப்படி பயன்படுறான்னா அந்த சோகத்தை அனுபவிக்கிறான், கஷ்டத்தை அனுபவிக்கிறான், அவனே அழுகிறான், புலம்புறான், திட்டுறான். ஆனா அதுக்குள்ளே உலண்டு கடந்து போறானே ஒரு இயல்பா கடக்க மாட்டான். இங்க உலகம் முழுக்க இருக்கிறவனுக்கிட்ட
ஒரு பாதி செக்டர்ல இருக்கிறவன்ட்ட சோகம் இருக்கு, பாதி பேர்ட்ட இருக்கிறவன்ட்ட மகிழ்ச்சி இருக்கு. அந்த மகிழ்ச்சியோட கலந்து ஒரு சோகம் வந்துருது. அப்ப அவனுக்குள்ள என்னன்னு கேட்டீங்கன்னா, அத கடக்க தெரியாம உழண்டு தான் கடக்குறான். அந்த உழண்டு அப்படின்னா அத அப்படியே திட்டி புழுங்கி அப்படியே அவனு நொந்து குடும்பம் நொந்து அதுக்குள்ள சண்டை போட்டு சச்சரவாயி அப்படியே ஒரு மாதிரி தாங்க அந்த சோகத்தை அவன் கடக்க ட்ரை பண்றான். அப்ப அவனுக்குள்ள அந்த கோயில் அந்த குளம் எங்க போனாலும் அந்த 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 கடக்கிறது இருக்குல்ல, அதை இயல்பா அவனுக்கு கடக்க தெரியல. அப்ப இயல்பா கடக்கிறதுக்கு ஒரு பிராக்டிக்கலா இருக்கிற ஒரு குரு இந்த மாதிரி உழலக்கூடாது, சோகம் இருக்கட்டும். அவர் என்ன சொல்றாருன்னா, சோகம் இருக்கட்டும், இப்ப வறுமை அப்படியே இருக்கட்டும், நோய் அப்படியே இருக்கட்டும், அதை உழலாம கடக்கிறதுக்கு ஒரு இயல்பா இது மாறுமா, அது மாறுறதுக்கு நாம இப்படி இந்த பேட்டர்ன்ல இல்லாம கொஞ்சம் ரூட் மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிறத எந்த மனிதனும் யோசிக்கிறதே இல்லைங்க. எந்த மனிதர்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஐடியாவே கிடையாது. அவன் ஒரு 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 விதமா பதறான். நெருப்பு சுட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு விதமா பதறான். அவனுக்கு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளா துன்பம் இருக்கு. ஆனா டக்குன்னு ஒரு குருநாதரை பார்த்தோன்னா டக்குன்னு அவர்கிட்ட எல்லாத்தையும் கொட்டி தீர்த்து அவர் உடனே அதை சரி செஞ்சு அதை ஒரு சொல்யூஷன் அவர் கொடுத்துருவாரு அப்படிங்கிறான். அவரு 20 ஆண்டுகள் துன்பப்பட்டதுனாலதான் என்னையே சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்ப என்னை சந்திக்கும் போதும் நீ ஏன் மீண்டும் அந்த துன்பத்தை 20 ஆண்டு துன்பத்தையும் உடனே கொண்டாந்து அந்த 20 ஆண்டு துன்பத்தையுமே என்கிட்ட ஏன் ரிப்ளை பண்ற? ஒரு ஒரு குரு யாருன்னே தெரியாத மாதிரியே ஒருத்தரை போய் பார்ப்பாரு, ஒருத்தரை ரியாக்ட் பண்ணுவாரு, ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாரு. ஆப்போசிட்ல இருக்கிற நீங்க எல்லாம் யாருன்னே தெரியாத மாதிரி நம்பர்ல பேசிக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி தாங்க ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கணும். துன்பம் துயரம் இதெல்லாம் தெரியாம அப்படி ஒருத்தர் இருக்கிறாரு, எதை பார்த்தா நல்லது நடக்குங்கிறாங்க அப்படின்ட்டு போய் அப்படி உட்கார்ந்து இருக்கணும். இப்ப அவருக்குள்ள என்னடா இவ்வளவு பெரிய விஷயத்த வச்சுக்கிட்டு ஒண்ணுமே இல்லாத மாதிரி உட்கார்ந்து இருக்காங்கிற அந்த விஷயம் இருக்குல்ல, அதுதான் தேவை இந்த உலகத்துல. அததான் நம்ம ஆளுங்கள்கிட்ட யாருக்கிட்டயுமே கிடைக்கல, யாருமே அதை கையாளுறது இல்ல. அது கிடைக்கப்படணும். அதுதான் ஒரு ஒரு சாதகம். ஒரு 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 தியானம் பண்றவன் மட்டும், அவனுக்கு மட்டும் இல்ல, ஒரு லைஃப்ல இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்குள்ளயும் இது மாதிரி ஒரு சூழல் கிடைச்சிச்சுன்னா அவன் லைஃப் வேற ஒரு வடிவம், வேற ஒரு ஒரு ட்ராக்ல, வேற ஒரு சூழல்ல அவன் இருப்பான் அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மை. இது ஏன் உங்களுக்கு நான் இதை சொல்றேன் அப்படின்னா, எந்த இறை அலைவரிசையா இருந்தாலும், எந்த அலைவரிசையா இருந்தாலும் உடனே ஒரு செயலை முற்றிலுமாக ஒரு செயலை மாற்றி அமைக்கிறதுல நிறைய சிரமங்கள் இருக்கு. அதுக்குள்ள நிறைய ஒரு 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 பிராக்டிக்கலா நிறைய அதுக்குள்ள விஷயம் இருக்கு. அப்ப அதை ஒரு நிதானிச்சு பண்ணணும்னா அங்க ஆசுவாசம் தேவைப்படுது. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, அந்த ஆசுவாசத்தை வேற பேட்டர்ன்ல அவர் கையாளுறாரு. அந்த பேட்டர்னை நீயும் கையாண்ட, நீயும் கத்துக்கிட்டேன்னு வாழ்க்கையில வேற ஒரு ஃபார்முலாவுக்குள்ள போயிருவேன். குல தெய்வத்துக்குள்ள, சுத்தி இருக்கிற தெய்வத்துக்குள்ள, சுத்தி இருக்கிற நண்பர்களுக்குள்ள நம்பிக்கை அடிப்படையில நம்ம வாழ்க்கை மாறும்னு உழண்டுகிட்டு மாறுன்னு நம்பிக்கை வச்சிருக்கல, அந்த உழலாம அந்த நம்பிக்கையை வைங்கிற. நீ அழுகாமையே கடந்து போங்கிற. குடும்பத்துல ஒருவேளை சோறு எப்படியா சாப்பாடு கிடைச்சிருது இல்ல, அதை ஏன் அந்த போராட்டத்தை மட்டும் நீ ரசி, அந்த கிடைச்ச விஷயத்தையே சொல்லி 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 அந்த ஒருவேளை சோத்தை தின்னும் உள்ள ஒரு நிம்மதி இல்லாம ஏன் பண்ணிக்கிட்டே இருக்கிற? ஒவ்வொரு கிராமத்துக்குள்ளேயும் இது இருக்கு, புரியுதுங்களா? அப்ப ஒரு போராடி ஒரு பெண்ணை என்ன பண்றா, சீட்டு காசோ குழு காசையோ அந்த நாளைக்கு கட்டியே ஆகணும், அதை கட்டுறா. ஆனா அதை போராடி கட்டிவிட்டு அதை அதுக்கு எவ்வளவு போராடினாலும் அதிகமா அதை தாண்டி மன உளைச்சல் ஏற்படுத்திக்கிறா, அவளுக்கும் அவ குடும்பத்தையும் ஏற்படுத்துறா. நீலாம் ஏன் இருக்கிற பூமிக்கு பாரமா, நீலாம் ஏன் பிறந்த, நீலாம் எதுக்கு, நீலாம் இத அப்படின்னு அவ பேசுறா 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 பேசுறா. அந்த உழல்றதுங்கிறது இதான். அவ ஓடி ஓடி ஒவ்வொரு வீட்டுக்கா போனா பாரு, அதோட அதிகமா போட்டு தாக்கி எரிஞ்சிடறான். அப்ப இதுக்குள்ள இருந்து ஒரு சொல்யூஷனை உருவாக்க முடியாது. ஒரு தியாகம், ஒரு வெற்றி, ஒரு தியானம், ஒரு அலைவரிசை, ஒரு உருவாக்குதல்லாம் இந்த மாதிரி போராடுறத, அதை திருப்பியும் அந்த போராட்டத்தை இயல்பா ஒருத்தன் எவன் பார்த்தானோ அவன் தான் ஜெயிச்சான். தியானத்துக்குள்ள ஒரு குரு அப்படி உருவாகுறான்னா, அவன் இந்த மாதிரி அணைத்திக்கிட்டு இருந்தானா அவன் குருவே ஆக மாட்டான்.
புரியுதுங்களா? அவனோட அந்த அந்த ஒரு இடத்துல என்ன ஆயிடுறான்னா, பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம். பிச்சையா பரவாயில்ல, தங்கறதுக்கு இடம் இல்ல பரவாயில்ல, போட்டுக்கிறது துணி இல்ல பரவாயில்ல. இந்த மாதிரி சகிப்புத்தன்மைக்கு இல்ல, அந்த இயல்பு தன்மைங்கிறது இதுதான். அந்த இயல்பு தன்மைக்கு அவன் வர 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 என்ன ஆகுதுன்னா, அவனுக்குள்ள எந்த உழலும் இல்லாம அவன் வந்து ஒரு ஒரு நேர்கோட்டுக்கு ஆக்கப்படுறான், ஒரு ஸ்டெடி கோட்டுக்கு ஆக்கப்படுறாங்கிறது. அப்ப ஒரு ஏழையா இருக்கணும், அவன் ஸ்டெடியா இல்ல, அங்க 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 அந்த அந்த கோடு வந்து வளைஞ்சிருக்கு. அப்ப ஏழையாக பிறந்ததுல 20% பாதிப்பு, ஏழையிலே பிறந்து நீயும் உன் குடும்பமும் சேர்ந்து 25% இந்த பாதிப்பை நீங்க தான் ஏற்படுத்திக்கிறீங்க. ஆல்ரெடி நீங்க ஏழையா இருக்கிறதுல 20% பாதிப்புல இருக்கீங்க. அப்புறம் நீங்களே அதை பேசி, அதை கொண்டு, அதை வச்சு, அதை அதை அப்படியே சுத்தி 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 அதுல ஒரு 25% பாதிப்பை ஏற்படுத்தி விட்டுறீங்க. அப்ப இதுதான் பெரிய கஷ்டமான ஒரு சூழல் அப்படின்னு சொல்றது. அப்ப ஒருத்தர் உருவாகிறதுல மிகப்பெரிய நுட்பமான ஒரு ஒரு கலை மாதிரி இயல்பு தன்மைக்குள்ள வரணும். அதனால மனிதரா இருக்கிற உங்களுக்குள்ள வெறும் ஒரு குரு கிட்ட இருக்கிற ஆசீர்வாதம், பெரிய மாற்றம், மிராக்களை தாண்டி என்ன நான் கொடுத்தாலும் சரி, நீ இயல்பு தன்மைக்கு வரலன்னா நான் கொடுத்ததை கொண்டாட முடியாது. இந்த நிமிஷம் உனக்கு கொடுத்துருவேன், நீ இயல்பு தன்மையில இல்லைன்னா அதை எப்படி பயன்படுத்துவ? எப்படி பயன்படுத்துவ? இப்ப உனக்கு உடல்ல நோய், உடல் நோயை சரி செஞ்சு விட்டுறேன். இப்ப நீ என்ன பண்ணுவ? அடுத்தது ஆச்சா பூஜான்னு கொண்டாட்டம், இல்ல ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னு நீ ஒண்ணு ரெடியா வரல. அந்த இயல்பு தன்மைக்குள்ள நோய் இருக்கும் போதும் நோய் இல்லாத போதும் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற அந்த இயல்பு தன்மைக்குள்ள வந்தனா, நீ இது மட்டும் கிடையாது, அவர் கொடுத்ததுல இன்னும் எத்தனையோ விஷயங்களை பயன்படுத்திக்கிட்டு அந்த பயணத்திலே போகலாம். அப்ப அந்த இயல்பு தன்மைக்குள்ள இங்க எங்கேயும் யாரும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்க கேட்கறது, பெறது, ஒருத்தர் சந்திக்கிறது முக்கியம் கிடையாது. உங்ககிட்ட அந்த இயல்பு தன்மை இருந்தாதான் ஒரு குரு கொடுக்கிற பொருளை கூட பயன்படுத்த முடியும், அதை தக்க வச்சுக்க முடியும், அதை எடுத்துட்டு போய் நீங்க சாதிக்கவும் முடியும். இதுதான் ரொம்ப முக்கியம். இங்க அந்த இயல்பு தன்மை இங்க உங்களுக்கு பேசிக்காவே மிஸ். இங்க இருக்கிற IPS IAS படிச்ச குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்டையும் அந்த இயல்பு தன்மை மிஸ். ரோட்ல சராசரி கிராமத்துல குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கான் பாருங்க, ஆடு மாடை வச்சு, அவங்கிட்டையும் மிஸ். ஏன்னா இந்த இயல்பு தன்மைய எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கவுன்சிலிங் மாதிரி, புத்தகம் மாதிரி எவனோ ஒரு அறிஞர், எவனோ ஒரு வாத்தியார், எவனோ ஒரு டீச்சர் கொடுப்பானே சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு இயல்பு தன்மைங்கிறது ஒரு சாதாரணமா அவனுக்குள்ள இருந்து நிகழப்படணுங்க. அதுதான் விஷயம். உலகத்துல நேச்சர் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுக்கு ஒரு தன்மை இருக்குங்கிறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் உனக்குள்ள ஒரு தன்மை இருக்கும். உன் தன்மையை எவன் கண்டுபிடிச்சான்? உன்கிட்ட ஒரு நல்ல குணாதிசயம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப உன்கிட்ட இருக்கிற பிளஸ் மைனஸ் அப்படிங்கிறத, உன்கிட்ட ஒரு குணாதிசயம் இருக்கும். நல்லா தூங்குற குணாதிசயம் இருக்கும், நல்லா பேசுற குணாதிசயம் இருக்கும், நல்லா நடக்கிற குணாதிசயம் இருக்கும். அந்த மாதிரி உன்கிட்ட இருக்கிற தன்மைய நீ வந்து முதல்ல உன்னை உணர்றதுக்கு, ஸ்டடி பண்றதுக்கு கூட ஒரு வாய்ப்பை நீ உனக்கு கொடுத்துக்க மாட்ட, உனக்கு வந்து அதை உருவாக்கிக்க மாட்ட. அப்ப அந்த இதெல்லாம் வந்து பார்க்க கத்துக்கணும். அப்ப அதுக்குள்ள எல்லாம் அதெல்லாம் பார்க்க கத்துக்கிட்டா, அதெல்லாம் வந்து சரி செய்ய கத்துக்கிட்டா அந்த இயல்பு தன்மை உனக்கு கிடைச்சிடும். அப்ப அந்த இயல்பு தன்மை கிடைக்கும் போது நீ என்ன பண்ணுவனா, அவாய்ட் பண்ணுவ ஒரு விஷயத்த. இப்ப எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, கிராமங்கள்ல வளரும் போது நான் என்னுடைய நண்பர்கள், என்னை சுத்தி இருக்கிற கோவில், திருவிழா, இதெல்லாம் எனக்கு யாரையும் அவாய்ட் பண்ண தெரியல. இந்த தியானம் வந்து எனக்கு இயல்பு தன்மையை கொடுக்கும் போது என்னன்னா, தேவையற்ற பழக்க வழக்கம், தேவையற்ற மனிதர்களோட உறவு, தேவையற்ற பேச்சு, தேவையற்ற செயலோட பண்றது இருக்குல்ல, அது எல்லாத்தையும் முற்றிலுமா மாத்தி விட்டுருச்சு. அப்ப என்ன ஆகி போச்சுன்னா, எனக்குள்ளேயே ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒரு வீட்டுக்குள்ளே இருப்பேன், வீட்டுல இருந்து அப்படியே இயல்பா நடந்து போறதே இருக்குல்ல, அதுக்குள்ளே நடந்து போறதுங்கிறது முக்கியம் கிடையாது, அது இயல்பா நடந்து போறதுன்னு ஒண்ணு இருக்கு. அப்ப நம்ம அப்படியே இயல்பாவே நடந்து போய் ஒரு கடைக்கு போயிட்டு திருப்பி இயல்பாவே திருப்பி வந்து அது வர்றதுக்குள்ளேயே ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம் அந்த டைம் இருக்குல்ல, இதுக்குள்ளேயே பல மனிதன்களை சந்திக்கிறத அது வந்து நிராகரிக்கப்பட்டுகிறது. அப்ப பல மனிதன்களை சந்திக்கும் போது என்ன நிகழுதுங்கிறதுனா, அவன் தேவையற்ற, அவனே ஒரு பெரிய குழப்பவாதி, அவன் மீண்டும் என்ன பண்றான்னா நம்மளதான் குழப்பம் பண்ணி விட்டு போயிடுறான். அப்ப ஒரு கிராமமோ ஒரு நகரத்திலேயே நம்மளை சுத்தி இருக்கிற நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருமே மேக்சிமம் பயங்கரமான குழப்பவாதிங்க.
இப்ப இவங்களோட உறவு வச்சுக்கிட்டோம்னா நாமளே கிறுக்கனுங்க, அவங்களும் ஒரு கிறுக்கனுங்க. அவங்க நம்மளை கிறுக்கு பண்ணி வேற மாதிரி ஒரு வடிவத்துக்குள்ள ஆக்கி விட்டுருவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா தேவையற்ற லூஸ் டாக்க தவிர்க்கணும். என்னன்னா என்ன, அவ்வளவுதான். இதை விட்டுட்டு உன் துயரத்துக்கு அவனால சொல்யூஷன் கொடுக்க முடியாது. பேங்க் லோனுக்காக நான் போய் அலைஞ்சண்டி போனண்டி வந்தண்டின்னா அவன் சொல்யூஷன்லாம் கொடுக்க முடியாது. அவளும் கேட்டுக்கிட்டே ஒரு விஷயத்தை கடந்துதான் போக முடியுமே வந்திய சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு இந்த ஊர்ல 2 பேர் யாராவது உனக்கு உதவுறானா அவன்கிட்ட உன்னுடைய வாழ்க்கைய ஒப்பட, உன்னுடைய வாழ்க்கைய கேளு, சொல்லு, அதுல பிரயோஜனம் இருக்கும். வர்றவன் போறவன்லாம் உன் சுய புராணத்தை பாடிக்கிட்டே இருந்தனா அதுல எந்த ஒரு சொல்யூஷன் இருக்க போகுது, என்ன வடிவம் இருக்க போகுது? அப்ப அதுக்குள்ள இருந்து என்னன்னா நீ இயல்பு தன்மையை இழக்கிறாய். அப்ப ஒட்டுமொத்தமான உன்னுடைய எனர்ஜி இழக்கிறாய். அப்ப நீ யாருன்னே உன்னை மறந்து போய் ஏன் வாழ்ற, எதுக்கு வாழ்ற, என்ன சூழல் அப்படின்னு தெரியாம ஒரு ஜடம் மாதிரி நீ போய் ஒரு வாழ்க்கைய வாழ்ற. அப்புறம் இதுக்குள்ள இருந்து என்ன நீ சுகத்தை போய் கட்டுருவ, என்ன சுகத்துக்குள்ள வந்துருவ? இதுதான் ஒரே ஒரே பிரச்சனையா இருக்கு. அப்ப உங்களுக்குள்ள நீங்களே உங்களுக்குள்ள இருக்கிறத பாருங்களேன். யாருமே பார்க்க மாட்டாங்க. யாரோ ஒருத்தர் மாற்றம் கொடுத்துருவாருன்னா அந்த மாற்றம் கொடுப்பாரு, அதை வச்சுட்டு நீ என்ன பண்ணுவேன்னு கேக்குற. என்ன பண்ணுவாங்க? அதுதான் ஒரு விஷயம். இப்ப எனக்குள்ள இருந்து உனக்கு ஒரு சக்தி வேண்டாம், முதல்ல இயல்பு தன்மை தான் வேணும்னு எனக்கு ஒண்ணு பண்ணுச்சு. அப்ப இயல்பா ஒரு கஷ்டம் இருக்குல்ல, அதை பாரு, அதை ஸ்டடி பண்ணு, அதுக்குள்ளேயே இருறா. ஒரு ஏழை வீடு, குடிசை, படுக்கிறதுக்கு வழி இல்லை, கொஞ்சோண்டு அந்த வீட்டிலே படு. அந்த இயல்பு தன்மையிலே அங்க இருக்கிற 3 கதாபாத்திரத்தை நீ கவனி, நீயும் ஒரு கதாபாத்திரம், உன்னையும் கவனி, அதுக்குள்ளே சாப்பிடு, அதுக்குள்ளே தூங்கு, அதுக்குள்ளே நட, அதுக்குள்ளே இரு. அப்ப அந்த இயல்பு தன்மைக்குள்ளேயே நீ இருந்துகிட்டே இரு. உனக்குள்ள ஒரு தியானம் நடந்துகிட்டே இருக்கு. அந்த இயல்பு தன்மைக்குள்ள அங்க இருக்கிற சூழ்நிலையும் சுழற்சியும் நீ பாரு, உனக்குள்ள இருக்கிற சுழற்சியும் பாரு. ஒரு நாள் உன்னுடைய சுழற்சி என்ன பண்ணுன்னா நீ சுத்துற பத்தி அந்த பகுதியில இருக்கிற வீடு, அந்த சாப்பாடு அதெல்லாம் மாத்தி விட்டு போயிருந்தா. இப்படி மாத்தி விட்டு போண்டான்லாம் சொல்லல, மாத்துனுச்சு. என் கிராமத்துல என்னுடைய வீட்டுல ஒரு சாதாரண படுக்கிறதுக்கு வழி இல்லாத ஒரு வீடும் அன்றாட சாப்பிட்றதுக்கு போராட்டமான ஒரு சூழல்ல தான் தியானம் பண்ணிக்கிட்டு அங்கேயே உட்கார்ந்துருந்தேன். அந்த சூழல் இன்னைக்கு அந்த வீடு மாறினுச்சு, அங்க இருக்கிற சாப்பாடு மாறினுச்சு, அங்க இருக்கிற செயல் எல்லாம் மாறினுச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா அந்த வறுமையில நானும் இருந்து அவங்களும் வறுமை நானும் வறுமை. ஆனா எல்லா சூழல்லையும் அந்த வறுமையில இருக்கிற மாதிரி உண்மையிலே இல்ல அப்படிங்கறதா நிதர்சனமா என் தியானம் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. அதனாலதான் நான் பல நாள் சொன்னேன், தியானம் பண்ணும்போது பயிற்சி காலத்து தான் என்னுடைய வாழ்நாள்ல மறக்க முடியாத நாள் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு ஒரு அற்புதமான ஒரு சுகத்தை கற்றுக் கொடுத்துச்சு. என்னன்னா இந்த வறுமையில வாழ கத்துக்க, இந்த வறுமையில அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு போராடுறது ஒரு செயல் இருக்குல்ல. அப்புறம் நம்ம சுத்தி இருக்கிற வீடுகள்லாம் பங்களாவா இருக்கும்போது நம்ம வீடு ஒரு குடிசை வீடு மாதிரி இருக்கும்போது அதுக்குள்ள ஒரு 4 பேரோட நீ குடும்பம் நடத்துறது, அதுக்குள்ள வாழ்றது, தூங்குறது, எந்திரிக்கிறது, பேசுறது, மழைக்காலம் வரும்போது அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அவஸ்தைகள், வெயில் காலத்துல, மற்ற பனிக்காலத்துல, இந்த எல்லா சூழல்களையும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு ரியாக்ட் பண்ணும்போது கூட நீ அதை ரசிச்சு அதுக்குள்ள உணர்ந்து இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அந்த இயல்பு தன்மையில இருக்கும்போது உன் தியானத்தினாலதான் எனக்கு அது கிடைச்சிச்சு. அப்ப அந்த இயல்பு தன்மையில அந்த தியானத்துக்குள்ள எனக்கு கிடைக்கும் போது, எனக்குள்ள ஒண்ணு இருக்கும்போது அது என்ன மாற்றத்தை உருவாக்கி கொடுத்துச்சு, அது என்ன மாற்றத்தை எனக்குள்ள கொண்டாந்துச்சு அப்படின்னு கேட்டா, ஒரு ஸ்டேஜ்ல அந்த வறுமை அப்படிங்கறதெல்லாம் எனக்கு மறைஞ்சே போச்சு. வறுமையில இருக்கிற மாதிரி அந்த ஃபீல் எல்லாம் எனக்குள்ள இல்ல. இயல்பாகவே நான் அப்படியே ஆயிட்டேன். ஒரு காலகட்டத்துக்கு மேல அந்த வீடு, அந்த சூழல் எல்லாமே மாறிடுச்சு, எல்லா வடிவமே மாறிடுச்சு. அப்ப அந்த இயல்பு தன்மையில அது என்ன சொல்றதுன்னா, அந்த வறுமை இருக்குல்ல, அந்த வறுமையோட அப்படியே இருந்தல்ல, ஒரு நாள் அதே வறுமை பெரிய மாற்றமாயி போச்சு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அந்த வீடு குடிசை வீடு பங்களாவாயிருச்சுங்க. இப்ப அங்க ஒருவேளை சாப்பாட்டுக்கு போறான்னு இன்னைக்கு 10 பேர் சோறு திங்கலாம், அந்த மாதிரி ஒரு சூழல் உருவாயிருச்சு. இப்ப எனக்கு என்னன்னா அந்த வறுமையில இருந்ததும் இந்த செழிப்பமா மாறினுச்சு பாத்தீங்களா, ரெண்டையுமே இயல்பாதான் பாக்குற தன்மையில நான் உட்கார்ந்து இருக்கிறேன். அந்த இயல்பு தன்மை தான் ஒரு 2 சேஞ்ச் ஆனிச்சு பாருங்க. ஒரு உருவம் கொஞ்சம்
வசதி வந்தோன்னா கொஞ்சம் ஜூஸ் எல்லாம் குடிச்சு கொஞ்சம் சிவப்பானாங்கன்னு ஒரு கதை இருக்குல்ல, அந்த மாதிரி சாப்பிடவே வழி இல்லாமல் இருக்கும்போது அப்படியே வறுமையா கண்ணெல்லாம் ஒட்டி போயிருக்கும். நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் கொழு கொழுன்னு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒட்டி போய் இருக்கும் போதும் இயல்பு தான், கண்ணமாக கொழு கொழுன்னு உழுகும் போதும் இயல்பு தான். அந்த இயல்பு மாறவே இல்லை. அப்ப அங்க என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்குள்ள கொண்டாட்டமே இல்லை. அந்த வறுமையில அழுகல, இங்க இந்த மாதிரி மாறும்போது சிரிக்கல. இப்ப இதுதான்டா தியானம், இதுதான் பப்ளிக் கிட்ட வேணும். இது இருந்துச்சுன்னா லைஃப்ல ஒன்ன மாதிரி ஒரு ஆளை இந்த உலகத்துல எவனாலையும் பார்க்க முடியாது. நீ வேற ஒரு அசாத்தியமான ஒரு சூழலுக்குள்ள நீ மாறி போயிடுவ. அப்ப இந்த உலகத்துல எந்த மனிதன் உன்னை அசைச்சு பார்க்கன்னு நினைச்சா கூட அசைச்சு பார்க்க முடியாது. அப்ப இதுக்குள்ள இந்த என்ன தெரியுமா ஆகும், ஒரு சராசரி உறவினர்கள் சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் உன்னை டிஸ்டர்ப் பண்ணி பார்ப்பாங்கல்ல, உன்னை கஷ்டப்படுத்தி பார்ப்பாங்கல்ல, அவங்க மட்டும் தோத்து போகல. 9 கோள்களே உனக்கிட்ட நின்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஒரு சரியில்லாத காலத்துல மோசமான தண்டனை வரும்போது ஒருத்தன் இயல்பாவே இருக்கிறவன் ஒழுவணும்னு தலையெழுத்து பரவாயில்ல அப்படிங்கிற அந்த கணக்கை தான் அவன் பார்ப்பான். அப்ப ஒரு துன்பத்துக்குள்ள போய் ஒரு ஜாதகத்தை பார்த்து பரிகாரம் பண்றது, கோயில்ல போறது, அந்த மாதிரி சூழல்லாம் விடுபட்டுருவாங்க. அதெல்லாம் இயல்பு தன்மைக்கு மீறினவன் செய்யற வேலை. இயல்பு தன்மையில இருக்கிறவன் அந்த இயல்பை தான் பண்ணுவானே வஞ்சு, அந்த நேச்சர்ல இருந்து கிடைக்கிறதான பண்ணுவானே வஞ்சு, அந்த இயல்பு தன்மையை மீறக்கூடாது. இப்ப எனக்கெல்லாம் அந்த நேச்சர்ல காவேரி கரை ஓரமா அங்க இருக்கிறது, அங்க குளிக்கிறது, அங்க நடக்கிறது, அந்த தியானம் பண்றது, இதெல்லாம் இயல்பாவே கிடைச்சிச்சு. இப்ப நான் அந்த காவேரி கரையில உட்கார்ந்தாதான் ஞானி ஆக முடியும்னு நான் குடும்பத்தை அள்ளிட்டு போய் அங்க போய் உட்காந்துக்கல. புரியுதுங்களா? அப்ப என்னுடைய பயணம்லாம் பழனியோ, கன்னியாகுமரியோ, திருநெல்வேலியோ, சிவகங்கையோ, இல்ல இந்த ஊரோ, எந்த ஊருமே இந்த இயல்பை தாண்டி நடக்கல. அது ஏதோ ஒரு கணக்குல இயல்பாக தான் நான் அங்க வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை அது உருவாக்கப்பட்டது. ஒரு ஊருக்குள்ள நம்ம இருக்கிறது ரொம்ப முக்கியம் இல்ல, அது இயல்பா அது லேண்ட் ஆகுதா. மேல இருக்கிற விமானம் இயல்பா இறங்குனா அந்த டிராவல் சுமூத்தமா இருக்கும், சக்சஸா இருக்கும். அந்த மாதிரி இயல்பா இறங்காத பட்சத்துல அந்த டிராவல் சக்சஸா இருக்காது, உள்ளுக்குள்ள ஒரு பதட்டமா இருக்கும். அந்த மாதிரி இந்த சூழல்களை நம்ம கவனமா பார்க்கணும் அப்படிங்கிறத நாம உங்ககிட்ட அடிக்கடி நம்ம சொல்றோம். அப்ப இயல்பு தன்மைங்கிறது தான் இந்த உலகத்துல தலை சிறந்ததுங்கிறத நீங்க வாழ்க்கையில மறக்க கூடாது, மறக்கவும் முடியாதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்ப ஒருத்தரை சந்திக்கிறது இயல்பு தன்மை இல்லாம சந்திக்கிறீங்கிறத வருத்தத்தோட சொல்லிக்கிறேன். நீங்க இயல்பு தன்மை இல்ல, நீ எதை வாங்கிட்டு போனாலும் பிரயோஜனம் கிடையாது தான் நான் சொல்றேன். நீ எதை நான் உன்கிட்ட 1000 கோடியை அள்ளி கொடுத்தாலும், உன் நோயை தீர்க்கறதுக்கு ஒரு விஷயத்தை அள்ளி கொடுத்தாலும் அதை பயன்படுத்த உனக்கு தெரியாது. ஏன்னா இந்த அண்ட சராசரம் தோன்றி எத்தனையோ 1000 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இங்க எத்தனையோ அதிசயம் இருக்கு வானத்திலையும் இங்க பிரபஞ்சத்திலையும். அதவே உனக்கு அனுபவிக்க தெரியாம தானே நீ ஊர்ல உலகத்துல சுத்திக்கிட்டு இருக்க. இப்ப நான் என்னவோ புதுசா இன்னைக்கு புது வானமா, இல்ல புது சூரியனா, இல்ல புது நட்சத்திரமா, இல்ல நான் என்ன புதுசா இந்த உலகத்தை கொடுத்துட போறேன், புதுசா சொல்லிட போறேன். ஆல்ரெடி ஏகப்பட்ட செயல்கள் இங்க இருந்துச்சு, இங்க இருக்கு. அதை பயன்படுத்த அது இருக்கு, அது செயல்படுது, அது டிராவல்ல இருக்கு. அதை ஒருத்தன் இயல்பா எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாம போயிட்டான். அப்ப இங்க என்னன்னா, தன்னை ஏமாத்திக்கிறதுக்காக ஒரு கோவிலுக்கு போறாங்க. ஒருத்தன் தன்னை ஒரு திருப்திப்படுத்திக்கிறதுக்காக ஒரு குருநாதரையோ யாரையோ ஒருத்தர் போய் பாக்குறாங்க. அங்க பார்த்தா அவருக்கு ஒரு லைஃப்ல ஒரு திருப்பம் கிடைச்சிரும், ஒரு மாற்றம் கிடைச்சிரும் அப்படிங்கிற நினைக்கிறான். அங்கேயும் அவர்கிட்ட இருந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, உனக்கிட்ட திருப்பத்தையும் மாற்றத்தையும் நான் ஏற்படுத்த விரும்பல. உனக்கிட்ட ஒரு இயல்பு இருந்தாதான் நான் கொடுக்கிற பொருளையும் மட்டும் இல்ல, இந்த வானத்தையும் இந்த சந்திரனையும் இந்த சூரியனையும் இங்க சுழற்சியா ஒண்ணு சுத்துது இல்ல, இதையாவது நீ எப்படி பயன்படுத்தணுங்கிறத அப்பதான் தெரியும். இங்க ஊர்ல நீ வாழ்றனா, உன் வீட்டுக்குள்ள நீ வாழ்றனா, உன் வீட்டுல மின்வாசல் கொள்ளவாசல் இருக்குல்ல, எப்படி போகணும்னு கத்து வச்சிருக்கல, அந்த மாதிரி இங்க வாழணும்னா இங்க சுத்தி இருக்கிற சூழலோட நீ அந்த இயல்பா இருந்தாதான் அதெல்லாம் எப்படி பயன்படுத்துது, அதெல்லாம் எப்படி பயன்படுத்தணும், அதெல்லாம் எப்படி பயன்பாட்டுல இருக்குன்னு உனக்கு தெரியும். இப்போ நீ என்ன பயன்பாட்டுல இருக்கிறத பாக்குறன்னா, ஊர்ல இருக்கிற பைப்பு, ஊர்ல இருக்கிற மரம், மனிதன், ஆடு, மாடு, இதுதான் பயன்பாட்டுல இருக்கிறதா உன் கண்ணுக்கு தெரியும். இந்த பூமின்னு ஒண்ணு சுத்திட்டு இருக்க, இதெல்லாம் பயன்பாட்டுல இருக்கிறதா உன் கண்ணுக்கு தெரியல. எவனோ ஒருத்தன் எவன் பெற்ற பிள்ளையோ நிலவு ஒண்ணு வானத்துக்கு மேல இருக்கு, அதெல்லாம் உனக்கு பயன்பாட்டுல தெரியல.
சூரியன் ஒண்ணு உனக்கு பயன்பாட்டுல தெரியல. உங்க ஊர்ல ஒரு ஆறுன்னு ஓடிட்டு இருக்கு, அதெல்லாம் உனக்கு பயன்பாட்டுல தெரியல. இதெல்லாம் ஒரு ஒரு இயல்பு தன்மையில இதோட ஒன்றி பிணைக்கப்பட்டு ஒன்றி இணைக்கப்பட்டதுதான் மனித பிறப்பு. ஒரு பூமியை தகர்த்துட்டு நம்மளால இருக்க முடியுமா? உன் வீடு உனக்கு ஒரு வீடு, ஆனா ஒவ்வொருத்தனுக்கும் பூமி தான்டா வீடு. அதுவே தெரியாம நீ என்ன வாழ்ற? ஒரு சுழற்சியோட செயலையே தெரியாத நீ என்னடா பெரிய சாதனை பண்ணிட போற? என்ன சாதனை பண்ணிட போற? நீ என்ன இருந்து என்ன உனக்கு பிரயோஜனம்? அந்த சுழற்சியோட கனெக்ட் ஆகிறதுக்கோ, அந்த சுழற்சியோட இயல்பு தன்மையில அது இவ்வளவு இயல்பா இருந்து இயங்குது. அது ஒரு சின்ன சர்க்கானுச்சுன்னா, பூகம்பம் வந்துச்சுன்னா எல்லாம் உடைஞ்சு விழுந்துடும். அப்ப அதோட இயல்பு தன்மையும் நம்மளோட இயல்பு தன்மையும் பார்க்கணும். அதுகிட்ட இவ்வளோ பெரிய ஒருத்தர் யாரு ஆளே இல்லாம அது இயல்பா இவ்வளவு பெரிய சுழற்சியை நடத்தும் போது நமக்குள்ள ஒண்ணு எல்லாம் தெரியுற மாதிரி ஒரு சூழல் இருக்கு. நாம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு இயல்பு தன்மை தெரிஞ்சுக்கணும்ல, ஒரு விஷயம் வேணும்ல. அப்ப உனக்கு ரிலேட்டடான, உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய, உனக்கு அலைவரிசையை கொடுக்கக்கூடிய, உன்னை வாழ்வோடு கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த பொருளோட நீ கனெக்ட் ஆகல, அந்த பொருளையே தெரிஞ்சுக்கல. அப்புறம் அந்த பொருளோட கனெக்ட் ஆகாத, அந்த பொருளோடு அந்த செயலையே தெரிஞ்சுக்காத நீ என்ன மாதிரி ஆளை பார்த்து என்னப்பா நீ கத்துக்க போற? பூமியை தெரியாதவன் என்ன பார்த்து என்னடா பண்ண போறீங்க? சந்திரனையும் சூரியனையும் பற்றி அறியாதவன் என்ன பார்த்து என்ன பண்ண போற? நான் சந்திரன் சூரியன் பூமியோட கனெக்ட் ஆகக்கூடிய ஒருத்தன். நான் என்ன நீ உள்ளூர்ல இருக்கிற, நான் கோதுமை மாவு அரிசி மாவும் கொடுக்குற, கொய்யாப்பழம் கொடுக்குற சாமியார் கிடையாது. நான் முதல்ல 90 கொடுக்குற சாமியார் கிடையாது முதல்ல. அப்ப இந்த மாதிரி அந்த பொருளோட கனெக்ட் ஆகக்கூடிய அந்த செயலையே நீ உணராத பட்சத்துல என்ன மாதிரி ஆளை எங்கிட்டு உணர்வ? நீ எங்க உணர முடியும் உன்னால? நீ நினைச்சு பாரு. லைஃபுக்குள்ள உங்க தாய் தந்தை உனக்கு முக்கியங்கிற, உன் வீடு உனக்கு முக்கியங்கிற, நீ போட்டிருக்க உடை உனக்கு முக்கியங்கிற, நீ வச்சிருக்க செல்போன் முக்கியங்கிற. ஆனா தினந்தோறும் இந்த பூமி ஒரு சின்ன ஜர்க்கு இல்லாம சுத்துது. என்னைக்காவது ஒரு நாள் இது முக்கியம்னு யோசிச்சிருக்கியா? ஒரு நிமிடம் யோசிச்சிருக்கியா? எவனாவது யோசிச்சிருக்கானா? எத்தனை பேர் சூரியனை காலைல எழுந்து பார்ப்பான், சந்திரனை பார்த்திருக்கிறான்? எத்தனை பேர் பார்க்கிறான்? இதெல்லாம் என்ன? நீ உன் வீடு இருக்குல்ல, வீடு, இந்த உலகமே வீடு இந்த பூமி தான்டா. அதுக்குள்ள இருக்கிற ஒரு சூழல் யாருக்கும் தெரியல. அப்ப இந்த கனெக்ட் தெரியாதவன் இந்த உலகத்துல எதை போய் பயன்படுத்திட முடியுங்கிற? இந்த கனெக்ட்ல தாங்க நீ சுவாசிக்கிறல காற்று. இந்த காற்று உள்ள போறதும் வெளியில வர்றதும் இந்த கனெக்ட்ல தான் நடக்குது. இந்த கனெக்ட் நீ வாழ்றதுக்கு சோறு இல்ல, தண்ணி இல்ல, இந்த காற்று தான். அப்ப இந்த காற்று எப்படி இந்த அண்ட சராசரி சுழற்சியில எப்படி உள்ள வருது, எப்படி வெளியில போகுது? அப்ப அதோடயே உனக்கு என்னன்னு ஒரு ரிலேஷன்ஷிப் இல்ல, ஒரு புரிதல் இல்ல, ஒரு செயல் வடிவம் இல்ல. அப்புறம் நீ எப்படி ஒரு பெரிய மாற்றத்தையோ ஒரு பெரிய செயலையோ எப்படி வச்சுக்குவ? அப்புறம் என்ன நம்பிக்கையில ஒரு குருவை நோக்கி நீ வர்ற? ஒரு குருங்கிறவர் யாருன்னே தெரியாம நீ எப்படி வர்ற? ஒரு குருங்கிறவர் யாரு? பூமி, சந்திரன், சூரியன், காற்று, இந்த மாதிரி இதோட தொடர்பு உரியவர் தான் ஒரு குரு. அப்ப இதோடைய தொடர்பு இல்லாத ஒரு நபர் நீ ஏன் என்ன பார்க்க வர்ற? நீ லோக்கல்ல இருக்கிற மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர், இந்த சாமியார்கள், இந்த கிளி ஜோசியம் பாக்குறவன், காய் போட்டு பார்க்க, அவனை தானே இப்ப பார்க்க போகணும். காற்றை பத்தியும் பூமியோட சுழற்சியை பத்தியும் சந்திரன் சூரியனை பற்றி புரிதல் இருக்கிறவன் மட்டும்தான் என்ன சந்திக்கணும். இந்த புரிதலே இல்லாதவன், இதோட தொடர்புல இல்லாதவன் என்ன சந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. சந்திக்கிறது வேஸ்ட். சந்திச்சும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவன் மூச்சு காற்றுலதான் உயிர் வாழ்றான்னு அவனுக்கே தெரியாத ஒருத்தன் என்ன சந்திச்சு என்னப்பா பண்ண போறான்? ஒண்ணுமே நடக்காது. அவனுக்குள்ள இருந்து ஒரு பெரிய கிளர்ச்சியோ ஒரு பெரிய மாற்றமோ அது நடக்கவே நடக்காது. தன்னுடைய காற்றை பத்தியே ஒரு புரிதல் தெரியாத ஒருத்தனை வச்சுக்கிட்டு நீ இந்த உலகத்துல என்ன பெரிய சாதனையை பண்ணிட போற? அப்பாவுக்கு முடியல, என்னங்க ஆச்சு அப்பாவுக்கு ஏதோ காற்று மூச்சு விட முடியாப்பா, தூக்கிட்டு போய் என்ன பண்றான்? செயற்கை காற்று வைக்கிறான். இயற்கை காற்றை பத்தி கொஞ்சோண்டு தெரிஞ்சாதானே அப்பாவுக்கு செயற்கை காற்று வைக்கும் போது எப்படி இருக்கிறாரு, இயற்கை காற்றுல எப்படி இருந்தாருன்னு. அது வரைக்கும் காற்றை பத்தி தெரியாதவன் அந்த மூச்சு வச்சிருக்காருல, அப்ப செயற்கை காற்றுன்னு ஒண்ணு வைக்கிறாங்கிறத அப்பயும் பார்த்துட்டு கவனம் செலுத்த மாட்டான். அப்ப இந்த செயற்கை காத்துனா என்ன, இயற்கை காத்துனா என்ன, ஏன் இந்த காற்றை வச்சாங்க? அப்ப இதுக்கு முன்னாடி இந்த காத்து இல்லாம நம்ம வாழ்ந்தவன் தெரியாது. அந்த புரிதல் கிடையாது.
புரியுதுங்களா? அந்த 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 கான்செப்டே கிடையாது. செயற்கை காத்த வைக்கிறவன் டாக்டர், அது அவனோட ரோலு. என்னோட ரோலு மாத்திரை மருந்து வாங்கிட்டு சொல்லுவாங்க, ஓடி போய் வாங்கிட்டு வருவேன். எவனாவது காசு இல்லைன்னா நண்பர்கள்ட்ட கேட்க சொன்னேன், இல்லை எங்கள் அம்மா ஏதாவது நகையை கழட்டி கொடுத்து அடகு வச்சுட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் எங்கள் அப்பா நல்லா இருக்கானா, சரி நல்லா இருக்காருன்னு சொல்லுவேன். கொஞ்சம் மோசமாயிடுச்சுன்னா நான் அழுதுகிட்டே நிற்பேன். இதுதான் ஒரு விஷயம் பண்ணுது ஒரு புள்ள. இது இது எப்படி ஒரு பெரிய சேஞ்ச் ஓவரை உருவாக்க முடியும், எப்படி ஒரு செயல் வடிவத்தை பண்ண முடியும்? இது நம்ம பேசுனா கொஞ்சம் புரியுமா? புரியலன்னா பரவாயில்ல, அதை பேசிடுவோம். சரி, இப்படி இருக்கு. ஆமா, நீங்க என்ன வேற ஏதாவது கேட்கணுமா? ஏதாவது சொல்லணுமா? நீங்களாம் வேற உலகத்துல வந்திருக்கீங்க, நான் வேற உலகத்துல பேசிட்டு இருக்கேன். என்னம்மா பேசலாம் உனக்கு சத்தியமா புரியாது. என்ன கீழே உட்காந்துட்டீங்க? இல்ல, நான் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ள என்ன சொல்றேன்னா, இப்ப எனக்கு நீங்க நல்லா ஞாபகம் பாருங்க, நான் உங்களோட அதிகமா சாமி கும்பிட்டவன், உங்களோட அதிகமா கையில எல்லாம் கயிறு கட்டியிருந்தவன். என் லைஃப்ல ரொம்ப மறக்க முடியாத தருணம் எது தெரியுங்களா? அந்த வறுமை காலகட்டத்துல நான் இயல்பாவே மாறிட்டாங்க, அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். புரியுதுங்களா? எங்க வீட்டுல போயிட்டு ஒரு 10 ரூபாயை கொடுத்து காய் வாங்கிட்டு சொல்லுவாங்க. 10 ரூபாய்க்கு என்ன காய் வாங்கிட முடியும்? நீங்களே நினைச்சு பாருங்க. இப்ப நாம போய் அந்த காய் வாங்குற ஒரு சூழல் இருக்குல்ல, அந்த 10 ரூபாய் எடுத்துட்டு போறது, ஒரு காலகட்டத்துல அதை என்ஜாய் பண்றதுனால காய்கார அம்மா என்ஜாய் பண்ணிட்டு அது 20 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு காய் கொடுத்துறது. புரியுதுங்களா? அந்த இயல்பு தன்மையா நான் உண்மையிலே சொல்றேன், அந்த கொண்டாட்டமா மாத்தினேங்கிறேன். வறுமைய ஒரு ஒரு நல்ல சூழலுக்கு மாத்திக்கிட்டேன். இல்லைன்னு வச்சுங்களேன், கண்டிப்பா சக்சஸ் பண்ணிருக்க முடியாது. தியானமா சொல்றேன். ஒரு கோயில்ல ஒரு பூசாரி பையங்க, அந்த பையனுக்கு என்னன்னா, நான் போய் தியானம் பண்ணிக்கிட்டு உட்காந்தே இருப்பேன். அந்த பையனுக்கு குலதெய்வம் கோயில்ல அந்த 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 கோயில்ல அந்த பையன் பூசாரி பண்ணியிருப்பான். 10 ரூபா போடுவாங்க, 20 ரூபா போடுவாங்க, 50 ரூபா போடுவாங்க, 100 ரூபா போடுவாங்க. இப்ப நான் கேஷுவலா போன்ல பேசிக்கிட்டு தியானம் பண்ணிக்கிட்டு இப்படியே உட்காந்துருப்பேன்ல, அவன் திடீர்னு அங்கேருந்து வருவான். வந்தோடனே, அண்ணே என்னன்னா நீ சும்மா சொன்னா நீ கேட்க மாட்ட, வாங்க மாட்ட. இப்போ நான் இந்த பணம் எனக்கு கோயிலில் கொடுக்குறாங்கல்ல, அதை போடுறாங்கல்ல, அதை நான் தானே அதை பார்க்குறேன், அதை நான் வச்சுக்கணும், அதை நான் செலவு பண்ணிடுவேன். நீ என்ன பண்ணுறன்னா, நீ வச்சுருந்துட்டு எனக்கு 1 மாதத்துக்கு ஒருக்கா 2 மாதத்துக்கு ஒருக்கா கொடு அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுப்பான். டேய், இது என்கிட்ட இருந்தால் செலவாக போயிருந்தா, நானே ஒரு பிச்சைக்காரன்டா, வறுமையில் இருக்கேன்டா அப்படின்னா, இல்லை நீ வச்சுக்கன்னு சொல்லி அதை கொடுப்பான். கொடுத்துட்டு நான் தேவைப்படும் போது உன்கிட்ட வாங்கிக்கிறேன், நான் கணக்கெல்லாம் எழுதி வச்சுக்கோனே, கரெக்டாக நீ கொடுத்துடணும் அப்படிமா. சரிப்பா அப்படின்பேன். இப்ப அவன் என்கிட்ட வாங்கணுங்கிறதுக்காக கொடுக்கல, அந்த இடத்த நான் கடக்கணுங்கிறதுக்காக கொடுத்தான். அதை நான் அப்படி வாங்க மாட்டேங்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு சூழல்களை, அந்த இயல்பு தன்மையில அந்த இடத்த கடக்கிறதுக்கு ஒரு இடத்துக்குள்ள தியானம் பண்றோம். அந்த இடமே ஒரு சூழலை உருவாக்கி அந்த இடத்த கடக்கிறதுக்கான ஒரு பிரமாதமான ஒரு வாய்ப்பை உருவாக்குது. அப்ப நம்ம ஒரு பெரிய திட்டம், பெரிய பணி இதெல்லாம் கிடையாது. அப்ப என்ன சொல்லுதுன்னா, நீ பெரிய வேலையில போய் வாள் எடுத்து சம்பாரிச்சு கொண்டாந்து காசுகளை பெரிய பெரிய அண்டாவிலையும் குண்டாவிலையும் கொட்ட முடியாது. சூழல்கள் சரியா இல்லாத போது அந்த சூழலோட கடக்க கத்துக்க, அந்த சூழலோட வாழ கத்துக்க. அந்த சூழலோட எவன் வாழ்றானோ, எவன் அதை ரசிக்கிறானோ, அவன் நிச்சயமாக பெருசாக வருவாங்க, பெருசா வருவான். என்னுடைய லைஃபோட மிகப்பெரிய சக்சஸே அதுதான். அந்த வறுமை, அந்த 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 நெருக்கடி காலகட்டத்தில் அதை என்ஜாய் பண்ண, அதை பெருசா எடுத்துக்கல. ஏன்னா அழுதம்னா நிச்சயமா இன்னும் தோத்துருவோம், இந்த உடலும் தேராது. அப்ப சுத்தி இருக்கிறவன என்ன பண்ணுவான், நம்பிக்கை இழந்துருவான். அப்ப வீட்டுல 2-3 லேடிஸுங்க இருக்குங்க, நாமளே நம்பிக்கை இல்லைன்னா அதுங்க எப்படி நம்பிக்கையா இருக்கும்? அப்ப நம்ம வறுமையை கொண்டாடுவோம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, ஏப்பானி ஒரு ஆள், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்ல சொல்ல சொல்ல, அப்ப எங்க வீட்டுல என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நாள் நீ சாக்கு புள்ள பணத்தை கொண்டாந்து எங்க காலடியில கொட்டிடுவியோ, ஒரு நாள் கொட்டுறனா இல்லையா, அவர் கொட்டுறனா இல்லையா மாதிரி இப்படியே அவங்கள கடத்துறது. அப்புறம் அவங்க வாழ்க்கைக்குள்ள அந்த 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 கடந்து போன செயல்லாம் தாண்டி இன்னைக்கு அவங்களுக்குள்ள ஒரு பெட்டர்மெண்டான ஒரு வாழ்க்கைக்குள்ள அவங்க எல்லாம் எங்க வீட்டுல எல்லாம் வந்துட்டாங்க. இப்ப அவங்களுக்குள்ள என்ன தெரியுங்களா, ஒரு சூழல், இது கனவா நினைவாங்கிற மாதிரி இருக்கு. இது கனவா இல்ல இது நினைவா, இது எப்படி மாறும், இது எப்படி சாத்தியம்? அதே மாதிரி இயல்பு தன்மையிலே இருந்ததுனால எனக்கு இது கனவா நினைவானே தெரியல, எல்லாம் ஒரே மாதிரி கடந்து வந்ததா தான் இருக்கு.
அப்ப அந்த கடக்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு ட்ராக் கிடைச்சிச்சு. அப்ப வாழ்க்கையில பிறந்த ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தன்னுடைய குடும்பத்துல கோடிக்கணக்கா செல்வம் இருந்தாலும் சரி, செல்வமே இல்லைனாலும் சரி, அதை இயல்பு தன்மைக்குள்ள வச்சு கடக்க கத்துக்கிட்டீங்கன்னா அந்த இடத்துக்குள்ள நீங்க தாக்கு பிடிச்சு நிப்பீங்க. பெரிய ஒரு வேலையை செஞ்சுக்க முடியும். உங்க குருநாதர் கொடுக்கிற வேலைக்கு தடையில்லாம போகும். அப்பதான் நீங்க ஒரு பெரிய விஷயத்த கற்றுக்கவோ பார்க்கவோ முடியும். அந்த இயல்பு தன்மைய நீங்க கடக்காம துன்பப்பட்டுட்டீங்க, அதை வேற மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில கஷ்டம். அப்ப என்ன ஆசீர்வாதம் இருந்தாலும் கடினமான ஒரு சூழல் உருவாயிரும் அப்படிங்கறத நீங்க பார்த்துக்கணும். அப்ப ஒரு 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 சாமியாருக்கு பிடிச்ச விஷயம், ஒரு சாமியாரோட கதை என்னன்னா, ரோட்ல படுத்திருக்கிறத என்ஜாய் பண்ணுவான். புரியுதுங்களா? அதுதான் அவனுடைய பெரிய கொண்டாட்டம் எது தெரியுங்களா? மரத்தடியில படுத்துட்டு அப்படியே ஜாலியா பாடிக்கிட்டு நிலவு பார்த்துக்கிட்டே இருப்பான். மழை ஊத்தும். அடுத்த நாள் அங்க படுக்க முடியாது. போய் ஒரு இடத்துல அப்படியே ஒண்டி நிற்பான். ஆனா அதுதான் அவனுக்கு உன்னதமா இருக்கும். அது ஒரு என்டர்டைன்மெண்டா அவனுக்கு மாறிடும். அப்ப இந்த விவேகானந்தர் மாதிரி நிறைய ஆட்கள் இந்த ட்ரெயின்ல இந்த சாதுக்களா ஒவ்வொரு ஊர் பயணம் பண்ணும் போதெல்லாம் அவங்க பயங்கரமா அதை ரசிச்சிருக்கிறாங்க, அதை கொண்டாடி இருக்கிறாங்க. அப்ப இது வருமா? இது எங்கேயாவது ஒரு இடத்துல டிப்ரெஷன் ஆயிருக்காங்க. அந்த டிப்ரெஷனையும் பெரிய பெரிய உள்ள இருக்கிற இறை அலைவரிசை என்ன சொல்லியிருக்குன்னா, நீ இந்த இடத்துல ஏன் டிப்ரெஷன் ஆனன்னு அது சத்தம் தான் போட்டிருக்கு. அவர் எங்கெங்கெல்லாம் கோவப்பட்டாங்களோ நம்ம வாழ்க்கையிலையும் சில இடங்கள்ல இயல்பு தன்மை மீறி நம்ம ஏன்னா இந்த இடத்துல இவ்வளவு பெரிய கஷ்டம் வந்துருச்சு, இதை பத்தி எங்கேயாவது இடத்துல ரியாக்ட் பண்ணும்போது உள்ள இருக்கிற அந்த காற்றாக இருக்கக்கூடிய செயல் இந்த இடத்துலயும் நீ ரியாக்ட் பண்ணக்கூடாது, ஏன் ரியாக்ட் பண்ண அப்படிதான் வருத்தப்பட்டிருக்கு. அப்ப இது இது எல்லாருக்குள்ள இருக்கு. இப்ப இது என்ன சொல்யூஷன், அப்படி நீங்க என்ன கொடுக்க போறீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் கொடுக்கறத நீ பயன்படுத்தணும்னா நீ இயல்பா இருக்கணும். அப்ப நீ இயல்பு தன்மையில இருந்தாதான் என்னுடைய பொருளை பயன்படுத்தவே முடியும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இயல்பு தன்மையில இல்லாத போது நீ பயன்படுத்துறதுக்கு கடினமா போயிருவ. இப்போ ஒரு நோய் இருக்குன்னா நீ இயல்பா இருந்தாதான் அந்த நோய்க்கு எந்த மருந்து கூட இல்லாம இந்த இந்த நம்ம கொடுக்கிற நம்மளுடைய செயலிலிருந்து இருந்து நீ இயல்பா விடுபடுறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கப்படும் தான் இதோட செயல். அப்ப நீங்க அத ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இது பார்க்கப்படும், இது கிடைக்கப்படணும். இது இது கடைபிடிக்க முடியாது. ரொம்ப கடினமான சவால். புரியுதுங்களா? ரொம்ப கடினமான ஒரு சவால். ஒரு தேசத்தை விட்டு தனியா ஒருத்தன் ஒளிஞ்சு இருக்கிறான். அவன் எப்ப பண்ணாலும் பார்த்தாங்கன்னா சுட்டு கொன்னுருவான். ஆனா தேசத்தை விட்டு ஒளிஞ்சு இருந்தும் அவன் ஒரு இயல்பாகவே நடமாடிட்டு இருக்கிறான் காடு பகுதியில அப்படின்னா, அவன் இயல்பா இல்லைன்னா 2 நாள் 3 நாள்ல இவங்க என்ன சுட்டு கொள்றது, அவனே செத்து போயிருவான். அவன் இயல்பா இருக்கிறதுனாலதான் அந்த காடு மலைகள் எல்லாம் அப்படியே அழகா நடந்து 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 போயிட்டே இருக்கிறான். அப்ப அந்த இயல்பு தன்மைங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கும் அப்படிங்கிறத நீங்க பார்த்துட்டுங்க. அப்ப தியானம்ங்கிறதும் ஒரு குரு கிட்ட இருந்து கிடைக்கிறதும், ஒரு குருவை பயன்படுத்தணும். உங்க வாழ்க்கையை நீங்க பயன்படுத்தணும்னா எல்லா சூழலையும் நீ இயல்பா இந்த இடத்த கடந்துதான் ஆகணும். இது காலத்தின் கட்டாயம் அப்படிங்கிறது கடக்கணும். அதை கடக்க தெரியாம நீ கண்ணாபுண்ணான்னு கால் எடுத்து வச்சனா அங்க கண்ணீர் விட போறது நீதான். அப்ப அந்த கண்ணீர் விடும்போது காலம் கண்ணீர் விடாது, நீதான் கண்ணீர் விடுவ. அப்ப நீ எமோஷன் ஆகி காலத்தை திட்டுற, கடவுளை திட்டுற, சித்தர்களை திட்டுற, உன்னையும் திட்டிக்கிற, மீண்டும் மீண்டும் எமோஷன் ஆகிக்கிற, காலத்தை மாத்தி மாத்தி வைக்கிற, தடுமாறி தடுமாறி நடக்கிற. இப்படி ஒரு வறுமையை கொடுத்தியா, இப்படி ஒரு வறுமையை கொடுத்தியன்னு 20 ஆண்டுகள் வறுமையில வாழ்ற ஒவ்வொரு மனிதனும் 20 ஆண்டுகள்லையும் அவன் குழப்பத்திலையும் திட்டல்கள்லையும் கண்ணீர்களையும் துன்பத்திலையும் துயரத்திலையும் தான் வந்திருக்கிறான். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு அலைவரிசையோ ஒரு காற்றோ என்ன சொல்லுது, இல்ல நம்மளே என்ன சொல்றோம்னா, நீ கடந்து வந்த பாதையில இருந்து ஒரு ஸ்டெடியில எங்கேயாவது ஒரு விஷயத்த ரசிச்சியா, உன் வறுமையை ரசிச்சியா, இல்ல இந்த மாதிரி ஒரு சூழலை நீயே ஏற்றுக்கொண்டு ஒரு விஷயத்த வந்தியா, உனக்கு ஒரு தண்டனை கிடைக்குது அதை நீயே ஏற்றுக்கொண்டு பரவாயில்ல இதை நான் அனுபவிச்சுட்டு வந்தேன்னு இதை அனுபவிச்சுட்டு வந்தியா? எதுவுமே இல்லையே. அப்ப நீ என்ன நினைக்கிறன்னா, எல்லா நேரத்திலயும் என் கழுத்துல மாலை விழுவணும், கொண்டாட்டம் கிடைக்கணும், அப்படியே இல்லைனாலும் நான் எவன்ட்டையும் கையே இருந்தாம நான் பாட்டுல என்னுடைய வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இந்த பூமியில பிறக்கிற எந்த ஜீவராசியும் வாழ முடியாதுங்கதான் உண்மை. ஒரு சிங்கம் கூட பசி கொடுமையில பல கிலோமீட்டர் துரத்தி
அதை பிடிச்சி அடிச்சு அப்புறம் தான் திங்க முடியுமான்னு அதுலயே தப்பிச்சு ஓடி போய் அது வந்து உயிர் போற மாதிரி எல்லாம் படுத்து கிடக்கும். அப்ப ஒரு 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 விஷயமும் இயல்பா நடக்காது. இந்த பூமி சுழற்சியில இயல்பா நடக்காது. அப்ப இயல்பா நடக்க தெரியாதனாலதான் சிங்கம் பல கிலோமீட்டர் ஓடி போய் ஒரு மானை அடிக்குது. இயல்பா அதுக்கு நடக்க தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு தேவையான உணவை அங்க அருகாமையிலே இருக்கு, அது பக்கத்திலே இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்கிறது தான் அதோடைய உண்மை தத்துவம். அப்போ ஒரு மனிதன் இயல்பாக இருக்க கத்துக்கிட்டானா அதுவே ஞானங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்புறம் அவன் எக்ஸ்போஸ் ஆகிறது, சக்தி வர்றது, அலைவரிசையோட விளையாடுறதுங்கிறதெல்லாம் அடுத்தது. அப்ப ஞானம்ங்கிறது ஒருத்தன் இயல்பாகவே இருக்க கத்துக்கிட்டான்னா, உலகத்திலே உச்சபட்சம் நோயிலையும் கஷ்டத்திலையும் ஒருத்தன் கண்ணீர் விடாம இயல்பா வாழ்ந்துட்டானா அவன் வேற எதுல வாழ மாட்டான்? வேற எதுல வாழ மாட்டான்? நீங்க சொல்லுங்க. அவன் தான் ஞானி, அவன் தான் உண்மையான ஞானி. அப்ப நமக்குள்ள அந்த இயல்பு தன்மை இல்லாம என்ன வேணும் என்னன்னே தெரியாமையே நம்ம வந்து ஒரு மாடு மாதிரி சமயத்துல பண்ணிக்கிறோம், சமயத்துல வேற ஒரு விலங்கு மாதிரி பண்ணிக்கிறோம், சமயத்துல மனிதன் மாதிரி பண்ணிக்கிறோம். நமக்குள்ள நல்ல சிந்தனை நல்ல தாட் வந்தா பக்கத்துல இருக்க நண்பர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பேசுறோம், சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிறோம். நம்மளே ரொம்ப அப்படியே சோகமா இருந்தா நம்மளே அழுத மாதிரி ஒரு கதையை போய் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து ஒரு இயல்பு தன்மை இல்லாதவங்களுக்குள்ள தனக்குள்ளேயே தனக்காகவே தண்டனை கொடுத்துக்கிறது அப்படிங்கிறது தான் அதோடைய பொருள். முதல் அடிப்படை தியானத்துல நாம ஜெயிச்சதுக்கு காரணம் இயல்பு தன்மைய அதோட பயணிக்கிற அந்த வாய்ப்பை நம்ம கத்துக்கிட்டோம். அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. அந்த வாய்ப்புக்குள்ள என்ன பண்ணிச்சுன்னா அதை ஆசுவாசப்படுத்தி இது மாறாது, மாத்த மாட்டேன். என்கிட்ட எனக்கு வந்து இந்த யூனிவர்சல்ல இருந்து எனக்கு கத்துக் கொடுத்தது என்னன்னா மாறாது. நான் வந்து உனக்கு அதிசயம் பண்ண மாட்டேன், தயவு செய்து தப்பா நினைச்சுக்காத. இந்த 9 ஆண்டுகளோ 10 ஆண்டுகளோ நீ இப்படிதான் பயணிக்கணும், அதிசயம் பண்ண மாட்டேன். அந்த இயல்பு தன்மையில நீ இதை கடை. ரொம்ப ரியாக்ட் பண்ணனா பாதிப்பு உனக்கு தான். அப்ப இயல்பா கடை அப்படின்னு இயல்பை என்ன கடக்க வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துச்சு. நாளைக்கு காலைல காசு இருக்காது, பரவாயில்ல கடை. நாளைக்கு காலைல பஸ்ஸுக்கு போறதுக்கு காசு இருக்காது, சாப்பிட்றதுக்கு காசு, பரவாயில்ல கடை. துணிக்கு காசு இருக்காது, பரவாயில்ல கடை. வாடகை காசு இருக்கு, பரவாயில்ல கடை. ஆனா இந்த இயல்பு தன்மையில அப்படியே போக 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 அது ஒரு நாள் அது ஒரு பெரிய விஷயமா இல்லாம அது ஒரு சகஜமாக மாறிடுச்சு. அது ஒரு இயல்பாகவே அதோடைய மாற்றம் வந்துருச்சு. அப்ப எந்த சூழல்லையும் என்னை வந்து ஒரு விஷயம் தீண்டி பார்க்கல. அப்ப எனக்குள்ள என்ன ஆகி போச்சு, ஜாதகக்காரனை போய் பார்க்கல, கோள்களை போய் பார்க்கல, எந்த பரிகாரம் பண்ணல, தேங்காவை தூக்கல, பூசணிக்காவை தூக்கல, நல்லெண்ணெயை தூக்கல, எந்த குருநாதர்கிட்டையும் போகல, எவங்கிட்டையும் போய் சுத்தல. ஏன்னா உச்சக்கட்ட வறுமையிலே கேஷ் அதை கொண்டாடிக்கிட்டு தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்புறம் எதுக்கு நம்ம போய் இன்னொருத்தரை போய் தேட போறோம்? அங்க தேடுறதுக்கான எந்த அவசியமும் இல்லையே. அப்ப நாம இருக்கிற சந்தோஷத்தை பார்த்துட்டு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷமா மாறிட்டாங்க. நாம மூஞ்சியை இடியாப்பு மாதிரி வச்சிருந்தா தானே அவங்களும் மூஞ்சியை வந்து இது மாதிரி பணியார மாதிரி வச்சிருப்பாங்க. நாமளே சிரிச்ச முகத்தோட நாம அந்த வறுமையோட சந்தோஷத்தை எதிர்கொள்ளும் போது அவங்களுக்குள்ள என்ன ஆயிடுச்சு, நான் உச்சக்கட்ட கடன்ல தொழில லாஸ் ஆன போது கூட எங்க வீட்டுல எல்லாம் ஒரு சுண்டி விரலோட ஹேண்டில் பண்ண விட மாட்டேன். எல்லாத்தையும் அடிப்படையா நம்ம தான் ஹேண்டில் பண்ணுவோம். ஜாமான்ல இருந்து ட்ரெஸ்ல இருந்து எதையும் அவங்களுக்கு வாழ்க்கைக்குள்ள அவங்கள செய்ய விட மாட்டோம். அனைத்து விஷயத்தையும் நம்ம செஞ்சுட்டு அவங்களோட மிங்கிள் ஆகி அந்த அவங்கள விட்டு ட்ராக்ல வெளியில இல்லாம அவங்களோட மிங்கிள் ஆகி தான் நம்ம நிற்போம். இப்ப அவங்கள விட்டு வெளியில இருக்க மாட்டோம், அவங்களுக்குள்ளேயே தான் நம்ம நிற்போம். அப்ப அவங்களுக்குள்ள என்ன ஆகி போச்சுன்னா நாம வறுமையில இருக்கிறங்கிற அந்த நினைப்பே போயிடுச்சு. புரியுதுங்களா? அவ்வளவு கடன்லையும் உருன்னு நரி மாதிரி மூஞ்சி வச்சுட்டுலாம் நம்ம இல்ல, கடன் இருக்கிற மாதிரியே தெரியாம தான் அதுக்குள்ளேயே படுத்து கிடந்தோம். புரியுதுங்களா? எப்படா இவ்வளவு பெரிய இதை வச்சுக்கிட்டு நீ இப்படியே இந்த இதுக்குள்ள கடக்குற அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் நம்ம வாழ்க்கைக்குள்ள இருந்தோம். அதோடைய வடிவம் தான் நீங்க அந்த சாக்கரட்டி சேனல்ல நான் உட்காந்து பேசும்போது கூட அந்த முரளி கேட்டாரு, என்னை வந்து அவர்களும் நம்பவே கிடையாது. ஐயோ எப்படியாவது 28 லட்சம் ரூபா 32 லட்சம் ரூபா கடன்லாம் எப்படியா அடைப்பா, என்னையா தியானம் கீனம் என்னப்பா அப்படி சொல்றீங்கிற மாதிரி தான் பார்த்தாரு. அப்ப நான் சொன்ன வார்த்தையும் அதான் சொன்னேன், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, அது இயல்பா கடந்து வந்துருவேன். நீங்க என்ன பாருங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா நான் ப்ரீ பிளான்ல ட்ரெயின் ஆனவன். என்ன வந்து எப்படி இந்த தியானம் பல விஷயங்களை ட்ரெயின் பண்ணிருக்கு. அப்ப நான் எப்படியா இருக்கேன்னா 32 லட்சம் ரூபாய் கடன்ல 32 கோடி கடன் ஆனா கூட என்னோட இயல்பு வாழ்க்கை பாதிக்காது, நான் பாதிக்க மாட்டேன்.
நான் எந்த சூழலையும் பாதிக்க மாட்டேன். ஏன்னா என்னோட ட்ரெயினே அப்படி, என்னோட ட்ரைனிங்கே அந்த மாதிரி. அப்ப இந்த அவரால தாங்க முடியல, அவருக்காரங்க மயக்கடிச்சு கீழே விழுந்துருவாரு மாதிரி இருக்கு. அப்புறம் அடுத்த காணொலிக்கு போகும்போது அவர் வந்து பார்த்துட்டு என்ன அப்படிங்கிறாரு, அந்த 28 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா எவனா தூக்கிட்டு ஓடிட்டானா, எல்லாத்தையும் எவனோ ஒருத்தன் அடைச்சிட்டாங்க, என்னப்பா சொல்ற அப்படிங்கிறாரு. அதுதான் விஷயம். அப்ப அந்த இயல்பு தன்மையில ஏன் வந்துச்சுன்னு ஒண்ணு வந்துச்சு இல்ல, அது ஏன் போகுதுன்னு தெரியாமையே போயிடும். அங்க ஏன் வந்த போதும் நீ அழுகலன்னா ஏன் போகும்போதும் சிரிக்க வேண்டியதில்லை. அப்ப வந்த போது வரும், போகும்போது போகும். நீ வந்தியா ஓகே, நீ போறியா போ. ஒரு அலைவரிசை வருதா வா, சக்தியா வருதா வந்து உள்ள இருக்கிறியா இரு. இந்த நான் அங்க இமயமலைக்கு போயிட்டு வரேன் ஓ, வந்த போது வா, போன போது போ. நீ வந்த போதும் நான் மகிழ்ச்சி ஆகல, நீ போன போதும் நான் துக்கமாகல. அப்ப எனக்குள்ள இருந்து எந்த விஷயமும் இல்லை. அப்ப நான் எப்பொழுதுமே ஒரு சக்தியே இல்லாமலே நான் வந்து ஒரு நல்ல செயலுக்குள்ளேயே பயணிக்கிறேன் அப்படிங்கிறது தான் இதோட நிதர்சனமான உண்மை. அப்ப வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தோஷம் எது தெரியுங்களா? அப்போ ஒரு சக்தி, பெரிய விஷயம், புகழ் இதெல்லாம் தாண்டி இயல்பாவே நீ இருந்துட்டனா உன்னை தாண்டி ஒருத்தன் எவன் இருக்க போறான்? இந்த உலகத்துல எல்லாத்தையும் தாண்டி சந்தோஷங்கிறது என்னன்னா, நாம சந்தோஷமா வச்சுக்கிறது தான். ஒண்ணு நம்ம சந்தோஷமா வச்சுக்கணும், இல்ல நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மள சந்தோஷமா வச்சுக்கணும். நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எவனுமே நம்மளை சந்தோஷமா வச்சுக்க மாட்டான், அப்ப நாமளும் வச்சுக்க மாட்டோம். அதுதாங்க பிரச்சனையே. இப்ப நம்மள இருக்கிற பிள்ளைங்க ஒரு நாள் நம்மள அப்பாங்குது, கொண்டாடுது, கடவுளுங்குது, அடுத்த நாள் வந்து நம்மளே வந்து இவர் வயசானா லூஸ் மாதிரியே பேசுறாரு அப்படின்னு அதே சொல்லிவிடுது. அப்ப அந்த வார்த்தை நம்மள வந்து வலிக்குது. அப்ப நீங்க சும்மா இருக்க மாட்டீங்களே அப்படின்னு அதுவும் சொல்றது. அப்ப இது எதிர்த்து பேசாத பையன் அப்படி பேசிட்டானே அப்படிங்கிற அந்த வருத்தம் வருது. அப்ப சுத்தி இருக்கிற சூழல் நம்மளை சந்தோஷமா வச்சுக்க மாட்டேது. அப்ப நாமளும் என்ன பண்றோம், நம்மளை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பை இல்லாம தேவையற்ற வேலையை போய் பண்ணி பையனுக்கு உதவி செய்யறதா போயிட்டு நம்ம பொத்துன்னு விழுந்துடுறோம். இப்ப விழுந்தோன்னா அவன் சொல்றான், என்கிட்ட இருந்தது 2000 ரூபாய், நீ சும்மா அங்க உட்காந்துதானே பரவாயில்ல, இப்ப நீ விழுந்து ஆஸ்பத்திரியில 5000 ரூபாய், அதுக்கு போய் நான் 3000 ரூபாய் வெளியில கடன் வாங்கிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கேன், உனக்கு இது தேவையா அப்படிங்கிறான். அவர் சொல்றாரு, இல்லடா நான் உனக்காக உதவிக்கு தான் வந்தேன், உன் உதவியை யாவன் கேட்டான், உன்னால முடியல இங்கனே உட்காந்துக்கலாம்ல அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போது அப்ப அவருக்குள்ளே இருந்து என்ன ஆகுது, அந்த வருத்தமே அவரை வாட்டுது, அந்த ஃபீலே அவரை வாட்டுது. அப்புறம் இவன் என்ன பண்றான், 2 நாள் கழிச்சு சரி நீ அதை பெருசா எடுத்துக்காத, அதெல்லாம் 4 நாள்ல வேலைக்கு போய் அந்த கடன்லாம் அடைச்சிடுறேன் அப்படி இப்படின்னா அவரை ஏமாத்துறதுக்கு ஒரு சந்தோஷத்தை சொல்றான். சரி இவரும் வந்து ஒரு 2 நாள் 3 நாள்ல அதை மறந்துட்டு ஒரு விஷயத்துக்குள்ள அதுக்குள்ளே மீண்டும் உழலை தான் பாக்குறாங்களே கொஞ்சம் அந்த மாற்றத்தை உருவாக்கிக்க முடியல. இதுதான். அப்ப உங்களுக்குள்ள இது நிகழணும். இது நிகழ்ந்துட்டா எல்லா பேரும் சொல்றேன், இங்க இருக்கிற எல்லா பேத்துக்குள்ளயும் ஒரு லைஃப் வந்து வேற மாதிரி ஆயிடும்.